கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன சண்டை வராமல் இருக்காது. இருந்தால் அது சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்கிறாரு, 13 வருஷம் ஆச்சு சார் கல்யாணம் ஆகி, ஒரு நாள் கூட நான் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டதில்லைன்னு. அப்படியா, பெரிய ஆச்சரியமாக இருக்கே. ஏன் அப்படின்னா, நான் கல்யாணம் ஆன மறுநாளே வெளியூர் போயிட்டேன், இன்றைக்கி தான் வர்றேன்னா. அப்போ வெளியூரில் இருந்து எப்படி சண்டை போட முடியாது. இருந்தால் ஒன்றா வாடுகிற பொழுது கருத்து வேறுபாடு வராமல் இருக்காது, வரும். ஆனால் அதையெல்லாம் அனுசரித்து குடும்பம் நடத்தணும். இவ சிரித்து வாழ வேணும்னு நான் சொல்லியிருக்கேனே, நான் சிரிப்பேனா, சிரித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டால், எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள நட்பு, அதை எப்படி சொல்லணும், நட்புன்னு தான் சொல்லணும். காதல் குதல் அந்த மாதிரிலாம் அந்த வார்த்தையெல்லாம் வேண்டாம், நட்பு. ஏன்னா திருவள்ளுவர் கணவன் மனைவியும் நட்பாக இருக்கணும்னு தான் சொல்கிறார், நல்ல நண்பர்களாக இருக்கணும்னு சொல்கிறார். அதாவது எது மாதிரி நண்பர்களாக இருக்கணுமா, உடம்பும் உயிரும் எப்படி ஒன்றை விட்டு ஒன்று பிரிய முடியாதோ அது மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் பிரியாமல் வாழக்கூடிய நட்பை பெற்றிருக்க வேண்டும். திருவள்ளுவர் சொல்றார், உடம்போடு உயிரிடை என்ன மற்ற அண்ணன் மடந்தையோடு எம்மிடை நட்புன்னு சொல்கிறேன். இப்போ நான் என் மனைவியோடு வாழ்கிறேன். நான் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற போது அந்த நட்பு இருக்கணும். முக்கியமாக எனக்கு கல்யாணத்துக்கு முந்தி கடவுள் பக்தி இல்லை, நான் சாமி கும்பிட்டதே கிடையாதுங்க. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு. என் மனைவி கேட்டாங்க என்கிட்ட, ஏங்க உங்களுக்கு கடவுள் பக்தியே இல்லையா, கோயிலுக்கு அழைச்சிட்டு போனால் நீங்கள் வாசல் நின்றுக்கிட்டு என்னை மட்டும் உள்ளே போக சொல்கிறீங்களே, கடவுள் பக்தியே உங்களுக்கு கிடையாதான்? நான் சொன்னேன், இல்லவே இல்லை, கடவுள் பக்தியே எனக்கு கிடையாது. என் மனைவி கேட்டாங்க, எனக்கு இருக்கே, நான் சாமி கும்பிடலாமா? இந்த பார், நீ கும்பிட்டா கும்பிட்டுக்கோ, நான் கும்பிட மாட்டேன். சரிங்க, நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவேன், போயிட்டு வரலாமா? நீ போ, நான் வரமாட்டேன். என்ன கூப்பிடாத, நீ வேணா போயிட்டு வா. ஒரு 10 நாள் போயிட்டு என் மனைவி, இந்த பாருங்க, நான் ஒண்டியா கோயிலுக்கு போகிறேன்ல. ஆமாம் போகிறேன். இந்த வழியில் இந்த பையனுவோ, சின்ன பையனுவோ நிற்கிறானுவோ, கேலி பண்ணுறானுவோ. அப்படியா? அதில் ஒருத்தன் இடிச்சிட்டு போனான்னு. இதை கேட்டால் புருஷங்காரனுக்கு கோபம் வருமா வராதா? என் மனைவியே ஒருத்தன் இடிச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னால் கோபம் வரும்ல, எனக்கு வரல. ஏன்னா கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ செய்கிறான். திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்லியிருக்கார். நாம் பண்ண அநியாயத்தை யாரோ ஒருத்தன் நம்மகிட்ட செய்கிறான், அவ்வளோதான். ஆனால் இது பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியாது இந்த விஷயத்தை. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு நடிப்பு தான். அது எந்த பையன் இடித்தவன் அவனை சொல்லு, நான் அவனை அப்படி சும்மா ஒரு சத்தம். அது என் மனைவி அறிவாளியாக இருந்ததுனால, இதுக்கு ஏங்க அனாவசியமாக சத்தம் போடுறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டேன். நான் தான் கோயிலுக்கு வரேன், உங்களை கோயிலுக்கே கூப்பிடலங்க, அப்புறம் வாசல் வரைக்கும் வாங்க, நான் உள்ளே போயிட்டு வர்றேன். இது ஒரு நல்ல யோசனை மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. 2 பேரும் மறுநாள் கிளம்பி கோயில் வாசல்கிட்ட போனோடனே
நீங்கள் இங்கே நில்லுங்க, இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு செருப்பை கழட்டி அங்கே போட்டுட்டு போனேன். நான் கேட்டேன், அதை எதுக்கு இங்கே போடுறேன், நான் பார்த்துக்கணுமான்னு. உங்களை பார்த்துக்கவே சொல்லலையே. அப்புறம் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு புரியுதா? இதுவும் உள்ளே வராது, நீயும் வரமாட்ட. இப்போ இது ரெண்டும் சமம். அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் எனக்கு அது புரியுது, சொல்ல முடியல. சரி போயிட்டு வா போ. உள்ளே போன உடனே ஒரு 2 பேர் அங்கேருந்து வந்தான். செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க என்ன? யோ, என்னை பார்த்தா செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு? நான் பார்த்துக்கிட்டு இருக்கியா ஐயா அப்படின்னு. போயா அப்படின்னேன். போகும்போது அவனு 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறான். பொம்பளை செருப்புனா பார்த்துக்குவார் போல இருக்கு அப்படிங்கிறான். நான் எனக்கு அப்போ என்ன எண்ணம் உண்டாகுதுன்னா, எந்த கோயிலுக்கு நம்ம போக மாட்டேன்னு சொன்னமோ அந்த கோயில் வாசல்லையே நிறுத்தி எவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கி வச்சுட்டு போயிட்டேன் நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆத்திரமாக இருக்குது. வந்த உடனே நீ பாட்டுக்கு செருப்பை போட்டுட்டு போயிட்ட, வர்றவெல்லாம் ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான். தேவையா எனக்கு அப்படின்னு. வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நம்ம 2 பேருமே செருப்பு பார்த்துக்கிறவர்கிட்ட போட்டுருவோம், போட்டுட்டு உள்ளே போயிடுவோம். எங்கே கோயில்? நான் தான் உங்களை சாமி கும்பிடவா சொன்னேன். இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்கிறத, நான் உங்களை சாமி கும்பிடவா சொன்னேன், கல்யாண மண்டபத்துக்கு போகல, அதுமாரி நினச்சிட்டு உள்ள வாங்க. சரின்னு நான் பார்த்தேன். செருப்பு பார்த்துக்கிற வேலையை விட அது தேவலாம் அப்படின்னுட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு. ஆனால் அன்னைக்கு தான் பூஜை நடக்கிறதையே பார்க்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, உள்ளே போனதே கிடையாது. கற்பூரம் காட்டுறார் குருக்களையா, எல்லாரும் கும்பிட்றாங்க. நான் சும்மா நிற்கிறேன், எனக்கு தான் அந்த பழக்கம் கிடையாது, அப்படியே நிற்கிறேன். என் மனைவி அப்படி ஒரு இடி இடிச்சு, எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்களான்னு. கும்பிட்றாங்க, நீங்கள் சும்மாவே நிற்கிறீங்க. அவங்களுக்கெல்லாம் பக்தி இருக்கு, கும்பிட்றாங்க, எனக்கு தான் அது இல்லையே. அட பக்தி இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, சும்மா கும்பிடுங்க. எல்லாரோடையும் அனுசரித்து போகணுன்னா சும்மா கும்பிடுங்க. நான் அன்னைக்கு சும்மா தான் எடுத்து கும்பிட்டேங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கையை எடுக்கலை. என்ன அர்த்தம் அதுக்கு புரியுதா உங்களுக்கு? கணவன் மனைவி உறவுன்னா என்னன்னு புரியுதா? நான் செய்கிறது தப்பு அப்படின்னு என் மனைவி நினைக்கிறாங்க. என்னை திருத்துறேன்னு சொல்லலை. உன்னை திருத்துறேயா, நீ திருந்து அப்படின்னா நான் தெரிஞ்சிருக்க மாட்டேனே. அதுக்கு பதிலாக என்னமோ கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி, யாரோ கேலி பண்ண மாதிரி, கிண்டல் பண்ண மாதிரி சொல்லி கோயில் வாசலுக்கு அழைச்சிட்டு போய், மறுநாள் கோயில் உள்ளே அழைச்சிட்டு போய் எப்படியோ என்னை சாமி கும்பிட வச்சு, இதுக்கு பேர் தான் கணவன் மனைவி உறவுன்னு பேர். இந்த உறவு தான் கணவனையும் சிறந்தவனாக்கும், மனைவியையும் சிறந்தவளாக்கும். 2 பேரும் ஒன்றா வரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட அப்பா ரொம்ப நாளாக பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு, கிடைக்கல. ரொம்ப நாளாக பார்க்குறாரு, கிடைக்கல. இந்த புரோக்கர் வர்றாரு, இந்த ஜாதகம்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு, கொள்றாரு, பார்த்துட்டு போகிறார். 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, ஒன்றும் அமைய மாட்டேங்க. பொண்ணோட அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு. யோ, நீ என்ன ஆளியா, என்னமோ ஜாதகம் கொண்டாடுற, காட்டுற, போகிற, ஒன்றும் அமைய மாட்டேங்குது, வேறு புரோக்கர் பார்க்க வேண்டியது தான் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், என் மேலே எந்த தப்பும் கிடையாது, நான் ஜாதகம்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்,
நீங்கள் தான் அதில் இது சரியில்லைங்கிறீங்க, இதில் அது சரியில்லைங்கிறீங்க. அப்படி உங்களுக்கு அவசரமாக இருந்தால் கையில் ஒரு ஜாதகம் இருக்க முடிச்சிருவோமான்னு. முடி கொண்டா பார்ப்போம். பையன் வேலையில் இருக்கிறாரு கூடாது. சரியா பொருத்தம் எப்படி இருக்கு பாருன்னா சொன்னார். எல்லாம் சரியாக இருக்குங்க, 10 பொருத்தத்தில் 2 பொருத்தம் தான் இல்லை, பாக்கியெல்லாம் சரியாக இருக்குது, 8 சரியாக இருக்குன்னு. அட 2 தானையா இல்லை முடியாது. எல்லாம் பேசி முடித்து பொண்ணு மாப்பிள்ளையும் இப்படி உட்காந்துருக்கு. ஐயர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். புரோகிதர் பொரியை எடுத்து கொடுத்து இது அக்னியில் போடுங்கன்னார், நெருப்பில் போடுங்கன்னார். மாப்பிள்ளை பார்த்தான், திங்கிற சாமானை கொண்டு நெருப்பில் போட சொல்கிறான், வாயில் போட்டான். ஐயருக்கு கோபம் வந்துடுச்சு. யோ நெருப்பில் போடுங்கிற வாயில் போறிய ஐயா பார்த்தான். இப்போ என்ன சொல்கிற, வாயில் போடக்கூடாதுங்கிற, அதானே நெருப்பில் போடணும், அதானே இரு அப்படின்ட்டான். தூணு துப்பிட்டான். இப்போ ஐயருக்கு கோபம் ஜாஸ்தியாக போச்சு. யோ தின்னாவது தொலைக்கப்படாதாயா, எச்சியை போய் துப்புற, தெய்வம் ஐயாது அப்படின்னா. இப்போ மாப்பிள்ளை கோபம் வந்துருச்சு. இந்த பாரு, தின்னாலும் தப்புங்கிற, துப்புனாலும் தப்புங்கிற, உனக்கு நமக்கு சரியாக வராது. இன்னமே என்கிட்ட எதுவும் சொல்கிற வேலை வச்சுக்காத, வேலையை பாருப்பிட்டான். கடைசியாக தாலியை எடுத்து கொடுத்து கட்டுன்னா. மாப்பிள்ளை சொன்னான், ஏன் நான் கட்டினா, ஏன்டா இப்படி கட்டினேன், நீயே கட்டுன்ட்டான். பொண்ணோட அப்பா என்ன பண்ணான், கூப்பிட்டான் அந்த தரகரை, இங்கே வைய, என்னமோ 2 தான் குறைச்ச, பாக்கியெல்லாம் இருக்குன்னே. இவன் தாலியையே ஆள் விட்டு கட்ட சொல்கிறான். என்னை எங்கே பிடிச்ச, என்னமோ 2 குறைச்ச. நான் சொன்னேன் 2ன்னு, என்னன்னு கேட்டீங்களோ நீங்கள் அப்படின்னா. என்னையா குறைச்சேன்னா, சொந்தமாகவும் தெரியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான். இதை தவிர பாக்கியெல்லாம் இருக்குன்னா. பொண்ணோட அப்பா சொன்னார், இது 2 தவிர பாக்கி இருந்தால் என்ன, இல்லாட்டி என்னய்யா, முக்கியமாக வேண்டியது இது 2 தான், இது 2மே அவன்கிட்ட இல்லைங்கிற அப்படின்னா. நான் சொல்கிறது என்ன, அது மாதிரி ஒரு கணவன் கிடைச்சால் கூட அவனை வைத்தும் குடும்பம் நடத்தி சிறப்பாக்கி காட்டுற ஒரு பெண்ணினுடைய பெருமையை சொல்ல முடியுமா? அதுதானே பெண்ணுக்கே பெரிய பெருமை. அப்படியே ஒருத்தன் வந்துட்டாலும் சில சமயத்தில் திருத்துறதுலே வேறு மாதிரி இருக்குது, திருத்துறது இருக்குது. எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வந்தது, வரவேற்பு முடிஞ்சது. இந்த ஊர் பையன், அந்த வெளியூர் பொண்ணு இங்கே வந்தது. வந்து வேர்வை போய் உட்காந்து ஃபேனை போட்டுக்கிட்டு ஆசு புசுன்னு அப்படியே உட்காந்துருக்கு. எய்த்த வீட்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆனவ ஒருத்தி, அவள் இங்கே வந்தா. தங்கச்சி, நீ இன்றைக்கி தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிற, நான் உனக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணுறேன், கேட்டுக்கோ அப்படின்னு. சொல்லுங்க அக்கா, நீங்கள் சொல்கிறத கேட்கத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு. புருஷனை எப்பவும் கையிலேயே வச்சுக்கணுன்னா. அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டால், அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுக்க முடியும், அவர் கடத்தருக்கு போக மாட்டாரான்னா. அப்படி போடி அறிவு கெட்டவளே, கையிலேயே வச்சுக்கணும்னா நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி வச்சுக்கணும். நான் சொல்கிறேன் பார், எனக்கு கல்யாணம் ஆன உடனேயே அவர்கிட்ட சொல்லிவிட்டேன், இந்த பார், இந்த தண்ணி அடிக்கிறது, பீடி சிகரெட்டு குடிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டே கையை வெட்டி விடுவேன். அவங்கள்ட்ட பேசியிருந்தேன், இவன்கிட்ட பேசியிருந்தேன், நேரம் கழித்து வந்தேன், காலை வெட்டி விடுவேன். சீட்டான்னு எல்லாம் நான் அந்தமாரி கடுமையாக சொன்னேன், அது மாதிரி நீயும் சொல்லுன்னா. அதுக்கு இன்றைக்கி வந்தவ கேட்டா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரியக்கா, அதை கேட்டு அவங்க திருந்திட்டாங்களான்னு கேட்டார். அதுக்கு 15 வருஷம் சொன்னால், என்னமோ ஆயா, யாருக்கு தெரியும், அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு திரும்பலைன்னா. இன்றைக்கி வந்தவ கேட்டா, அதான் நீங்கள் சொன்னதில் அவர் ஓடி போயிட்டாருங்கிறீங்க, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டால், அதுக்கு 15 வருஷம் சொன்னால், நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீயும் வந்தீன்னா ஒரு பேச்சு துணையாக இருக்கும்.
திருத்த முடியாது, திருத்த முடியாது. அதை மாதிரியெல்லாம் சொல்லி ஒருத்தனை திருத்தலாம்னா ஓடிடுவானே தவிர திருந்த மாட்டான். இப்போ என் மனைவி கையாண்ட முறை இருக்குல்ல, எவ்வளவு அருமையான முறை இன்னைக்கு வரைக்கும். நீ அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியுதுங்க, பக்தி இலக்கியங்களில் தான் பாதி தமிழ் இருக்குது. தேவாரம் படித்தேன், திருவாசகம் படித்தேன், இதையெல்லாம் நான் அப்புறம் தான் படித்தேன். அதுக்கு முந்தைய அதை படிக்காமலே இருந்தேன். பக்தி இலக்கியம் படிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தானே படித்தேன். அப்போ தான் அதில் ஒரு திருவாசகம் வருது. மாணிக்க வாசகர் சொல்கிறது அற்புதமான விஷயம் சொல்கிறார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிகப்பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானேன்னு பாடுறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? நாடகத்தில் நடிக்கிறது மாதிரி உன் மேலே பக்தி உள்ளவனா நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த பக்தியை உண்மையானதா மாற்று இறைவா அப்படின்னு கேட்குறார். நான் கேட்கல, ஆனால் இறைவன் அதை உண்மையான பக்தியாக மாற்றினான்னா அதுக்கு யார் காரணம்? ஆன்மீகத்தில் ஒரு குரு வேணுங்கிறாங்க. எனக்கு யார் குருன்னு பார்த்தா என் மனைவி. இந்த ஆன்மீக விஷயத்தில் எங்கேயாவது நான் போய் பேசுகிற பொழுது யாராவது அதை நல்லா பாராட்டினாங்கன்னு சொன்னால் எனக்கு யார் நினைப்பு வரும் தெரியுமா? என் மனைவி நினைப்பு தான் வரும். அவள் இதை சொல்லலைன்னா நான் செஞ்சிருக்க மாட்டேனே. அப்படி ஒரு அற்புதமான உறவு கணவன் மனைவி உறவு. அதில் ஏதாவது சமயத்தில் கோபதாபங்கள் வரலாம். அப்போ எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ரசிக்கிற மனோநிலை, அதை ரசித்து ஏற்றுக்கொள்ளுகிற சொல்கிறேன் பாருங்க. நான் என் மனைவிக்கு ரொம்ப சிரமம் கொடுக்க மாட்டேன். நான் வெளியூர் போவேன் அடிக்கடி, விடிய காலையில் எழுந்தெல்லாம் போவேன். என் மனைவியை எந்த தொந்தரவும் பண்ண, நான் உடைகள்லாம் எடுக்கிறதெல்லாம் நான் எடுத்து வச்சுக்குவேன். விடிய காலம் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு ஹீட்ரு போடுறது, வெந்நீர் போடுறது இதெல்லாம் நானே பண்ணிக்குவேன். புறப்பட்டு போகும்போது சொல்லுவேன், இந்த மாதிரி நான் புறப்புறேன், நான் போகிறேன், நீ கதவை தாப்பு போட்டுக்கோ, நான் வந்து போயிட்டு நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போவேன். ஏன் அதை அப்படி செய்கிறேன் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தா அப்புறம் வெளியூர் போக வேண்டாம்னு தடுத்து விடுவாங்க. நீ போய் கிழிச்சதெல்லாம் புரிஞ்சு மாதிரி அப்படின்னா நம்மளுக்கு இது தப்பாக போயிடுமே அப்படின்ட்டு நான் அதை அவங்களுக்கு வேலை கொடுக்குறது நானே செஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு நாள் விடியற் காலம் 3 மணிக்கு எழுந்துச்சு 3:30 பஸ்ஸை பிடிக்கணும், குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்து பார்க்குறேன், என் மனைவி எனக்கு காப்பி போட்டுட்டு. எனக்கு ஆச்சரியம் தாங்கலை. எப்படி என்ன நீ எழுந்துச்சு எப்படி காப்பி போடுற, பால்லாம் ஏது என்ன? ஐயா அதை நீங்கள் பேசியிருந்தீங்களே உங்கள் கூட்டாளிகிட்ட, காலையில் 3 மணிக்கு எழுந்துச்சி வெளியூர் போகணும்னு, குளிர் நேரமாக இருக்கு, ஒரு காப்பி போட்டு கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்குமேன்னு நினச்சி நேற்று பாலை எடுத்து வச்சுருந்தேன், அதில் தான் போட்டேன். சரின்னு நான் ஆற்றி குடிக்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறேங்க. அந்த நாய் ஒரு நல்ல நாய். நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது. வாழ்வாழ்வாழ்னு கத்தும். கொண்டு கொடுத்துட்டு சாப்பிட்டா தான் விடும். நான் காப்பி குடிக்கிறத பார்த்துடுச்சது. கத்துனா கத்து தாங்க முடியல. என் மனைவி உள்ளே இருந்த கூப்பிட்டேன், இந்த பாரு கால்னு கத்துது, நீ மிச்சம் பால் வச்சிருக்கிய அதை அதுக்கு ஊற்றுட்டுமான்னு கேட்டேன். என் மனைவி சொன்ன பதில் ஒரு அற்புதமான பதில். அதையெல்லாம் நாய்க்கு ஊற்றாதீங்க, பழைய பால்லாம் நாய்க்கு வயிற்றுக்கு ஆகாதுன்ட்டான். நாய்க்கு கூட ஆகாததையா எனக்கு கொடுத்தேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் மனைவி சொன்ன பதில் ஒரு அருமையான பதில். நாய் வேற நீங்கள் வேற, நாய் வேற நீங்கள் வேற. நாய்க்கு சிலது ஆகும் சிலது ஆகாது, உங்களுக்கு சிலது ஆகும் சிலது, உங்களுக்கு பழைய பால் ஆகும் அதுக்கு ஆகாது. ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம்னு சொன்னோன்னே எனக்கு அதையும் ரசிக்கத்தான் தெரிஞ்சதே தவிர கோபம் வரல. குடும்பம் நல்லா இருக்குது. அந்த நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒன்று சொல்லும்போது ரசிக்க தெரியணும் இல்லையா? ஒரு கூட்டத்தில் அப்படிதான் சொல்லிட்டு இருந்த பாரதியார் என்ன சொன்னார் தெரியுமா? கம்பன் என்ன சொன்னான்னு தெரியுமான்னு கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சார், உன்னை அப்படியே கொஞ்சம் ஓரமாக போய் உட்கார சொன்னார் அப்படின்னாப்புல.
அதனால் நீங்கள் பயந்துட வேண்டாம். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னை அறிமுகப்படுத்தும் போது கொங்கு தமிழ்னு சொன்னாங்க. கொங்கு தமிழ் தெரிய அது ஒரு உலகளாவிய பெருமை வாய்ந்த மொழி. அதுக்காக மற்ற மொழிகளை நான் குறை சொல்லலை. நீங்கள் ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு, இப்போ எங்கள் ஊரை தான் நான் சொல்கிறேன், இங்கே எப்படி உங்கள் பேச்சு வழக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கள் ஊரில் போய் காய்கறி விற்கிற மார்க்கெட்டில் போய் கீரை விற்கிற அக்கா கிட்ட, அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டால் எங்கள் அக்கா அழகாக பதில் சொல்லுவாங்க. கண்ணு கட்டு 12 ரூபா, 15 ரூபா கண்ணு அப்படின்னு எங்கள் அக்கா சொல்லுவாங்க. நீங்கள் இதே வாசகத்தை எடுத்துகிட்டு இங்கே எப்படின்னு தெரியாது, சென்னைக்கு போங்க. சென்னையில் போய் காய்கறி மார்க்கெட்டில் போய் எப்படி கீரை அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் கீரை நல்லா இருக்கிறேங்கிறத அப்படியே சுருக்கிடுவாங்க. எங்கள் ஊரில் கீரைக்கு சொல்கிற வார்த்தையை சென்னையில் நான் நல்லா கீரைம்பாங்க. எங்கள் ஊரில் போய் மார்க்கெட்டில் உருளைக்கிழங்கு விற்கிறத எப்படி உருளைன்னு கேட்டால் உருளைக்கிழங்குன்னு அக்கா அழகா 20 ரூபா 25 ரூபா கிலோன்னு சொல்லு. இதே வாசகத்தை எடுத்துட்டு சென்னையில் போய் எப்படி உருளை கேட்டு பாருங்க. இது நம்ம மார்க்கெட், நீ எப்படி வேணாலும் உருளும்பாங்க. வார்த்தை ஒன்று தான், ஆனால் அது இடத்துக்கு இடம் மாறு. அதனால தான் ஒரு கவிஞன் அழகா எழுதுனா, நக்கீரன் வளர்த்த சங்கத்தமிழை சென்னை தமிழ் ஈஸ்துக்குன்னு போச்சுன்னு எழுதுனா. இழுத்துட்டு போயிரு. எனக்கு ஒன்று என்னோட பாஷை எப்படி புரியுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு போட்டியா ஒரு 3 பேரை தயார் பண்ணி வச்சிருக்கீங்க. அவங்க பேசின கொங்கு தமிழ்ல என்னோட தமிழெல்லாம் என்ன ஆக போகு, அருமையா பேசினாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டிருங்க. ஏன்னா இப்போ அதை கேட்ட வரைக்கும் எனக்கு கொஞ்சம், இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஆனால் அவங்க பேசின வரைக்கும் எனக்கு ஒரு கர்வம் வந்துடுச்சு. எத்தனை வருஷம் புகுந்த வீட்டில் வாழ்ந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தாய் வீடு போகும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்குமா. இப்போ அந்த மாதிரி நான் புதுசாக வாக்கப்பட்டு புகுந்த வீடு போகும்போது எப்படி பயந்து 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 போகல. ஒரு உதாரணத்துக்கு சும்மா பேச்சு வழக்குக்கு சொல்கிறேன். எப்படி புதுசாக கல்யாணமாகி ஒரு பொண்ணு புகுந்த வீடு போகும்போது பயந்து பயந்து போவாளோ அது மாதிரி பயந்து பயந்து வந்தேன். ஆனால் இங்கே அந்த மாணவிகள் பேசின அந்த கொங்கு தமிழை கேட்ட வரைக்கே எனக்கு அப்படியே ஒரு தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறோங்கிற ஒரு கர்வம் என் தலைக்கு மேலே வந்துடுது. உண்மையிலேயே அந்த குழந்தைகளையும் வணங்கி மகிழ்ந்து நான் கொங்கு தமிழை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டால் நீங்கள் மற்ற திருநெல்வேலி அந்த தமிழெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்ககிட்ட பாடம் கற்றுக்கணும். ஆனால் கொங்கு தமிழுக்குன்னு ஒரு மரியாதையாக பேசுவோம். இங்கோ போட்டுருவோம். எதுவாக இருந்தாலும் இங்கோ, சாப்பாடாக இருந்தால் குழம்புங்கோ ரசமுங்கோ இருக்குதுங்க எடுத்துக்குங்க போட்டுக்குங்க. அதெல்லாம் கூட சிறப்பு இல்லைங்க. செத்து போயிட்டாங்கன்னு வைங்க, பணமுங்கோ இருக்குதுங்கோ எடுக்கிறமுங்கோ எரிக்கிறமுங்கோ புதைக்கிறமுங்கோன்னு சொல்லி செத்த பிணத்தையும் கூட மரியாதையாக பேசக்கூடிய ஒரு தமிழ்னா கொங்கு தமிழ் தான். யாராச்சும் அடிக்கிறோன்னு வைங்க, அடிச்சிருவோங்கோ வெட்டிடுவோங்கோ அப்படின்னு. நீங்கள் மிலிட்ரிக்கு 2 பேர் போனாங்க எங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து. மிலிட்ரிக்கு போன 2 பேர் திரும்பி வந்துட்டாங்க. அட ஏன் உன்னோட பணி நிறைவே ஆகாமல் ஏன் வந்துட்டேன்னு கேட்டதுக்கு அங்கே மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு. என்னடா மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு தான்டா சொல்லுவாங்க மிலிட்ரியில், வேற எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குற? லெஃப்ட்டுங்கோ ரைட்டுங்கோ அப்படின்னு சொல்லணும். மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. 2 பேர் வந்துட்டாங்க. அதனால் இதை கண்ணதாசன் கோவை மாநகருக்கு வந்திருந்தார். இந்த கொங்கு தமிழை கேட்டு ஒரு கவிதையே எழுதினார். சூழ்கின்ற பண்பெல்லாம் கோவையில்தான், சுவையெல்லாம் பணிவெல்லாம் கோவையில்தான், ஏனுங்க என்னங்க ஆமாமுங்க இருக்குங்க மானுங்க வேணுங்களா பிடிச்சுக்குங்க, மலைப்பழமும் இருக்குங்க எடுத்துக்குங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்க, ஏ பையா பாயாசம் எடுத்து போடு, அப்பப்பா கோவைக்கு விருந்து வந்தால் 6 நாள் பசியும் வேண்டும் வயிறும் வேண்டும், தப்பப்பா கோவைக்கு வரக்கூடாது சாப்பாட்டாலே சாகடிப்பார்னு சொல்லி ஒரு உலகளாவிய பெருமையை கொங்கு தமிழுக்கு கண்ணதாசன் தேடி தந்தார்னு சொன்னா, அந்த கொங்கு தமிழை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிங்கன்னு தெரியல, புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாணவிகளை தயார்படுத்தி வைத்த இந்த மகிழ்வோர் மன்றத்திற்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை சொல்லி, சகோதரர் அழகா சொன்னார் ஜான் கணேஷ், நாங்கள் தான்
99% பெண்களுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்து ஒரே 1% தான் ஆண்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே நாங்கள் வணங்குறோம் உங்களை. ஏன்னா 33% இட ஒதுக்கீடு கேட்டுட்ருக்குறோம், இனிமேலும் கேட்போம். ஆனால் கிடைக்காதுங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பெல்லாம் அந்த மசோதா நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமோ அப்போல்லாம் வாங்கி பேப்பரை கிழிச்சு வீசிடுறாங்க. ஆனால் 99% கொடுத்த இந்த மகிழ்வோர் மன்றத்தை சார்ந்த ஆண்களுக்கும் இங்கு கூடி இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய ஆண் பிள்ளைகள் உங்களை காப்பாற்றாமல் விட்டாலும் பெண் பிள்ளைகள் உங்களை கட்டாயம் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு உறுதியை கொடுத்து, உங்கள் சந்தேகம் வரல, பெண் பிள்ளை இல்லைன்னா, பெண் பிள்ளை இருந்தால் காப்பாற்றுறோம் கஞ்சி ஊத்து, பெண் பிள்ளை இல்லைன்னா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரல. இளமையான வயது உடையவர்களாக இருந்தால் அடுத்து உங்களுக்கு பெண் பிள்ளை பிறக்கலாம். வயதானவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா நான் வாயை கொடுத்து வம்புல மாட்டுறவோம். இதுவே எனக்கு வில்லங்கமாக ஆகு. என் வீட்டில் அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சும்மா விளையாட்டாக தான் நகைச்சுவையாக தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏங்க எத்தனை காசு எங்கள் அப்பனாத்தாட்ட வரதட்சணையாக வாங்கினீங்க, எத்தனை காசு எங்கள் அப்பனாத்தாட்ட வரதட்சணையாக வாங்கினீங்கன்னு அடிக்க ஒரு தடவை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது இப்போ எனக்கே வினையாக வந்துடுது. இப்போ அவர் திருப்பி என் மேலே போட ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ பார்த்தாலும் எனக்கு வருத்தமாக இருக்குதுடி. ஏனுங்க அத்தனை வரதட்சணை வாங்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணுன்னல்ல, எனக்கு வருத்தமாக இருக்குதுன்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஒரு நாள் நான் சொன்னேன், சரி இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க? இல்லை வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுனது எனக்கு வருத்தமாக இருக்குது, வரதட்சணை வாங்காமல் இன்னொரு கல்யாணம் பண்ணி பரிகாரம் தேடிக்கலான் இருக்கிறேன்னாரு. அதனால் நான் அதுக்கு மேலே சொல்ல முடியாது, ஏன்னா அது வில்லங்கமாக ஆகிட்டு அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. தலைமை உரை ஏற்று பேசிய சகோதரி அழகாக சொன்னாங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுனாங்க. உண்மைங்க. நீங்கள் வெளிநாடுகள் எல்லாம் போய் பாருங்க, $700 $800 கொடுத்து லாஃபிங் கிளப்னு ஒன்று இருக்குது. 5 நாள் அயராது பாடுபடுவா, 2 நாள் கோடிக்கணக்காக கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டான். ஏன்? அவனுக்கு அந்த மகிழ்ச்சி தேவை. அப்போ என்ன பண்ணுவா, லாஃபிங் கிளப்னு இருக்குமா, அங்கே போய் $700 $800 கொடுத்துக்கிட்டு தனி ஒருத்தனா உட்காந்து கக்கப்பொக்கன்னு சிரிச்சுக்கிட்டு வர்றா. இது வெளிநாட்டில் நடக்குது. ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி இருக்குது. அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு. ஒருத்தர் சொன்னார், நீ சொல்கிறது 100க்கு 100 சரி அம்மனினாரு. எப்படிங்கய்யா அப்படின்னா, வீட்டில் போய் சிரிச்சனா என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டான்னாரு. இல்லை, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. ஏன்னா தெளிவாக சொல்லிடணும். இல்லை, உண்மையில் வாழ்க்கையோடு மகிழ்ச்சி நமக்குள்ளே தாங்க இருக்குது, அது நமக்கு தெரியறதில்ல. இப்போ அந்த நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறதையே நான் எங்கிருந்து கற்றுட்டேன் தெரியுங்களா? என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து தான் கற்றுட்டேன். கல்யாணமாகி வந்த புதுசில் எனக்கு கொஞ்சம் ஆசை என் வீட்டுக்காரர்கிட்ட. என் கதையை கடைசியில் சொல்கிறேன், ஏன் பாடுனேன். நான் நல்லா பாடுவேன் அப்படின்னேன். என் வீட்டுக்காரர் சொன்னார், நான் நல்லா ஓடுவேன்னாரு. நீங்கள் அதெல்லாம் பெருசு இல்லைங்க. அப்போல்லாம் 2 வீலர் TVS 50 தான். அது வச்சுருந்தா பெரிய ஆள். அன்னைக்கெல்லாம் அது வச்சுருந்தா பெரிய ஆள். எங்கள் வீட்டுக்கு செகண்ட் ஹேண்டாக ஒரு TVS 50 வாங்கினாங்க. அதில் என்ன பின்னால் உட்கார வச்சுக்கிட்டு அந்த TVS 50 ஓட்டிகிட்டு போனார். போகையில் கிராமமாக அங்கே ஒரு 4-5 எருமை மாடு குறுக்க நின்றுச்சு. உடனே என் வீட்டுக்காரர் சொன்னார், ஏய் பாரடி உன்ற சொந்த பந்தமெல்லாம் நிற்குதுடின்ட்டாரு. நான் விடுவேனா? ஆமாங்க, எல்லாம் என்ற சொந்த பந்தம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த சொந்தங்க. இது என் மாமனாரு, இது என் மாமியா, இது என் நாத்தனாரு, ஏன் இது கொழுந்தனாருன்னு சொன்ன பாருங்க. அந்த மனுஷன் அன்னைக்கு ஆஃப் ஆகி போன மனுஷன்தான். இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டார். இங்கே வாழ்க்கையோடு நான் ஏன் நகைச்சுவை இருக்குதுன்னு சொல்கிறேன் தெரியுங்களா? ஒரு தொடர் சொற்பொழிவு எனக்கு ஒரு 10 நாள் நான் வீட்டில் இல்லை. தொடர் சொற்பொழிவு சேலம் போயிட்டேன். அன்னைக்கு தான் நான் வீட்டில் இருக்கிறேன். என் வீட்டுக்காரர் ஆசையாக கேட்டார், அம்மா சப்பாத்தி சுட்டு கூடம்மா அப்படின்னாரு. ஏன்னா பெரும்பாலும் கிச்சன் டிபார்ட்மெண்ட் என்னோடது கிடையாது. நாங்கள் 8 பேர் எங்கள் குடும்பத்தில். நான் கடைசி மருமகா. எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை எங்கள் மாமியார் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன துறை கொடுத்தாங்க தெரியுங்களா? மாவாட்டர் டிபார்ட்மெண்ட்டு. அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வரும்போதே ஒரு கண்டிஷன் போட்டுச்சு, சாந்தாமணிக்கு நீங்கள் சீர் சனத்தியாக எதை வேணாலும் கொடுங்க, ஆனால் இந்த மிக்சி கிரைண்டர் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த அம்மாவோட கண்டிஷனே அதுதான். ஏன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் தான்.
இன்னைக்கு எங்கள் வீட்டில் அம்மிக்கல் தான், கூட்டு குடும்பம் தான். அதில் எனக்கு அந்த அம்மா கொடுத்த டிபார்ட்மெண்ட்டு மாவாட்டுற டிபார்ட்மெண்ட்டு. இதில் என்ன ஒரு சிறப்புனா, வேலைக்கு போகிற மருமக நான் மட்டும்தான், மற்ற மருமக எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க, நான் மட்டும்தான் வேலைக்கு போகிறவோ. தினம் ஆட்டணும். இப்போ எல்லா பேரம் பேத்தி எல்லாம் சேர்த்து எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பம் 24 பேர். 24 பேருக்கு தினம் ஆட்டணும். ஒத்து வருமா? எப்படி மேடைக்கு வர்றது, பள்ளிக்கூடம் எப்படி போகிறது, கொஞ்சம் அப்படியே உட்காந்து யோசித்தேன். பெண்கள் நிறையா இருக்கிறீங்க, நிறைய டிப்ஸ் கொடுத்துட்றேன், கேட்டுக்குங்க. உட்காந்து யோசித்தேன். ஒரு நாள் அரிசியை ஊற போட்டேன், எடுத்து ஆட்டாங்கல்ல போட்டு, ஆட்டாங்கல்னு சாதாரண ஆட்டாங்கல் இல்லை, பெரிய ஆட்டாங்கல் எடுத்து போட்டு எங்கள் மாமியால் கண்டபடி திட்டிகிட்டே ஆட்டுனேன். அதை அப்படியே மெல்ல எட்டி பார்த்து என்ன கேட்டுச்சு. நான் ஒரே வார்த்தையில் சொன்னேன் பாருங்க, இங்கே பாருங்க, நான் என்னதான் பார்த்து பார்த்து ஆட்டி இட்லி சுட்டாளு, உங்க பைய உங்க பைய உங்க பைய சொல்லி பாருங்க, பிரச்சனையே வராது. ஏன் புருஷ ஏன் புருஷ ஏன் பைய சொன்னீங்கன்னா பிரச்சனை வரும். சொன்ன பாருங்க, உங்க பைய என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கை பக்குவம் இல்லை, எங்க அம்மா கை பக்குவம் இல்லைன்னு சொல்றாருங்கன்னு சொன்னனே, அந்த அம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம். அப்படியா சொன்னா என் பைய தள்ளு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் ஆட்டிட்டு உட்காந்துருக்குது. அம்மிக்கலுக்கு விடை கொடுக்கணும்னு நினைச்ச தேங்காய் துண்டை எடுத்த அம்மியில வச்சு அந்த அம்மாவை பார்த்துட்டு தூக்கி தூக்கி அடிச்ச. மணி பார்த்துட்டேன், தூக்கி தூக்கி அடிச்ச. அந்த அம்மா என்ன இங்க பாருங்க, நான் என்னதான் பார்த்து பார்த்து சட்டினி அரைச்சாளு, உங்க பையன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க அம்மா கைப்பட சட்டினி அரைச்சிருந்தா இன்னும் 2 இட்லி கூட தும்பனே, இன்னும் 2 இட்லி கூட தும்பனேன்னு சொல்றாருங்கன்னு சொன்னேன். அந்த அம்மாவுக்கு அத்தனை சந்தோஷம். அப்படியா என் பையன் சொன்னா தள்ளு. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அந்த அம்மா தான் அம்மி அரைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குது. நான் பேக்கை தூக்கி போட்டுட்டு பட்டிமன்றம் பள்ளிக்கூடம் வர்றேன்னு சொன்னா, பெரும்பாலும் வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறைகள் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா வீட்டில் 90% பிரச்சனையே இருக்காது. பெரும்பாலும் கிச்சன் நான் போகிறது இல்லைங்களா, ஆனால் அதெல்லாம் பரவாயில்ல. என் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனேன். போகும்போது நான் கண்டிஷன் போடல, எனக்கு என் மாமியார் கண்டிஷன் போட்டுச்சு. எனக்கு நான் கண்டிஷன் போடல, அவ கண்டிஷன் போட்டா. மருமக என்ன சொன்னா தெரியுங்களா? வீட்டில் இழுத்தரைக்கிறதுக்கு அம்மியும் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை பையனுக்கு மம்மியும் இருக்கக்கூடாதுன்ட்டா. ஏன்னா சகோதரர் காளிதாஸ் கூப்பிட்டதே, சார் மாசம் மாசம் கூப்பிடுங்க சார் வர்றேன்ட்ட, கூப்பிட்டதே ஓடி வந்துட்டேன் பாருங்க. இன்னைக்கு காலம் அப்படி மாறி போச்சு. பெரும்பாலும் கிச்சன் நான் போறது இல்லையா. இவர் 10 நாள் நான் வீட்டில் இல்லை, ஆசையா சப்பாத்தி சுட்டு கூடமான்னு கேட்டாரு. சரின்னு எடுத்து மாவை பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டேன். அது சப்பாத்தி மாவுக்கு நல்லா பிசையணும், பிசையறதுலாம் அந்த சாஃப்ட்னஸ் வரும். இது நான் அப்படியே எசக்கு பிசக்கா பிசைஞ்சா அது கொஞ்சம் கெட்டியாக போய் ரஃப்பாக நிற்குது, பிக்க முடியல. சரின்னு தட்டத்தில் போட்ட நம்ம வீட்டுக்காரர் எதை போட்டாலும் சாப்பிட போகிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்து வச்சேன். அந்த மனுஷன் என்ன பண்ணார், அதை எடுத்து பிச்சு பார்த்தாரு. பார்த்து பிக்க முடியல. 10 நாள் நான் வேற வீட்டில் இல்லையா, அந்த கோபத்தில் என்ன சப்பாத்தி சுட்டுருக்கிற பிக்க முடியலன்னாரு. நான் சொன்னேன் மாவு சரியில்லை போல இருக்குதுங்கன்னு. உடனே அவருக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா வாங்கிட்டு வந்தவர் அவர் ஒத்துக்குவாரா? மாவெல்லாம் சரியாக தான் இருக்குது, சுட தெரியாமல் சுட்டுருக்கேன்னாரு. நான் சொன்னேன் நல்லா தான் சுட்டுருக்கிற, திங்க தெரியாமல் திங்கிறீங்கன்னு. வாக்குவாதம் நீண்டுட்டு போச்சு. ஒரே வார்த்தையில் கேட்டார் பாருங்க, என்ன கூட கூட எகுத்தெகுத்து மேடையில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, பிச்சு போடுவோம் பிச்சுனாரு. நான் போய் அப்படியே நின்றுட்டு கெக்க புக்கேன்னு சிரித்தேன். முதல்ல சப்பாத்தி பிய்யுங்க, அப்புறம் என்ன பிக்கலான்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருக்கு அவ்வளவு கோபம் போய் கலகலகலகலன்னு சிரிச்சிட்டாரு. இந்த நகைச்சுவை உணர்வு நமக்குள்ள இருக்குது, நமக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நீங்கள் ஒன்று பாருங்க, பெரும்பாலும் ஆண்களுக்கு கோபம் எப்போ வரும்? ஒன்று எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்தை சொல்கிறவனி, உங்களுடைய அனுபவம் எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. என் அனுபவத்தில் சாப்பாட்டில் கல் இருந்தால் என் வீட்டுக்காரருக்கு கோபம் வரும், என் பையனுக்கு அது வர கோபம் வரும். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாமே எல்லாம் சுத்தப்படுத்தி கொடுத்துட்றாங்க பெரும்பாலும். இன்னொன்று தலைமுடி இருந்ததுன்னா இன்னும் பயங்கர கோபம் வரும் என் வீட்டுக்காரருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அப்படி இருந்ததுன்னு வைங்க, கோபப்படாமல் அதை ஒரு கவிதையாக்குங்க, வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு தெரியுங்களா? அப்படியே மனைவியை பார்த்து, இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு,
உன் தலையில் இருந்தாலும் அழகு. சொல்லி பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா மாறும் தெரியுங்களா? அதை விட்டுட்டு சனியனை ஏன் ஆக்கும்போது இப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த அம்மா அடுத்த நாள் என்ன பண்ணு தெரியுமா? நேற்றே அவருக்கு ஒரு தலைமுடி போயிடுச்சு, அதனால இலக்கண சுத்தமாக அடுத்த நாள் அந்த அம்மா சாப்பாடாக்கு பார்த்து அப்படியே இலையில முடி இல்லாமல் பார்க்கு. அதை விட்டுட்டு சனியனை முடியெல்லாம் போட்டு ஆக்கி வச்சிருக்கிற இந்த மனுஷன் தும்பானா அப்படின்னு கேட்டு பாருங்க. அந்த அம்மா ஒரே வார்த்தையில் சொல்லு, எப்போ பார்த்தாலும் சமையலில் சேஞ்சு வேணும்னு சொல்கிறீங்கள, ஒரு சேஞ்சாக இருக்கட்டுன்னு தான் போட்டம் போங்கன்று. நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க, இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது. இதையெல்லாம் நம்ம தொலைச்சிக்கிட்டு எங்கே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பெரும்பாலான வாழ்க்கை வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. பேசுறது ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு நிறைய வீடுகள் பாருங்க, பேச்சுவார்த்தையே இல்லாமல் வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், 13 வருஷமா பேசுறது இல்லையா, என்னால் நம்ப முடியல. எப்படிப்பா 13 வருஷமா பேசுறது இல்லை, எப்படி அப்புறம்ன? சரி, ஏதாச்சும் ஒன்று பேசணுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் இருக்குதில்ல குட்டிச்சாத்தானுக்காட்டு பெற்று வச்சிருக்கிறோம்ல, அதுகிட்ட சொன்னோம்னா அதுக்கு போய் சொல்லணும். சொல்லிட்டு இருக்க 2 காஃபி வந்துச்சு. 2 காஃபி வந்துச்சு. பையன்கிட்ட அந்த ஊட்டமாக காஃபியை கொடுத்து, ஒன்று எனக்கு இன்னொன்று என்னுடைய நண்பருக்கு. அந்த காஃபி வந்துச்சு, வாங்கி அப்படியே நான் குடிச்சிட்டேன். ஒன்றும் பேசலை, நான் விருந்தாளியாக போயிருக்கிறேன். அதனால் அந்த காஃபியை குடிச்சிட்டேன். உடனே என் நண்பருக்கு கோபம். என் முன்னால் அந்த காஃபியை குடிச்சிட்டு உடனே பையன்கிட்ட சொல்கிறாரு, ஏண்டா தம்பி இந்த காப்பி எந்த நாயிடா குடிக்குன்னு கேட்டார். இதை அவன் எடுத்துகிட்டு போய் அங்கே சத்தமாக சொல்கிறான், அம்மா இந்த காப்பி எந்த நாய் குடிக்குன்னு அப்பா கேட்குறாருமா அப்படின்னு காலில் இருந்தே சத்தம் போட்டா. கிச்சன்ல இருந்து ஒரு வார்த்தை வந்தது, 13 வருஷமா எந்த நாய் குடிச்சதோ அந்த நாயவே குடிக்க சொல்கிறான்டுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன், எப்படிங்க பேச்சுவார்த்தை இல்லாத எப்படிங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கோ? பேசுங்க, மனம் விட்டு பேசினாதாங்க அதில் வாழ்க்கை வெற்றி அடையும். நீங்கள் ஒரு வீட்டில் 15 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இம்மி அளவு கூட 2 பேருக்கு சண்டை வரலையா? பேட்டி எடுத்தவங்க அப்படியே வியந்து போனாங்க. எங்க 15 வருஷம் ஆகி 2 பேருக்குள்ள ஒரு சண்டை? மனைவி ஒன்றுமே பேச மாட்டாங்க. எங்க கணவன் பேசி மனைவி பேச மாட்டாங்களா? இல்லைங்க, பேசவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஊமைங்க. அந்த அம்மா ஊமையா. ஆனால் அந்த கணவனுக்கு ஒரு ஆசை, என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா, எப்படியாவது அவளை பேச வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கணவனுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை. ஒரு டாக்டர்கிட்ட போனார். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 3 வட்டிக்கு வாங்கியாவது நான் கட்டுறேன், எப்படியாவது மனைவியை நீங்கள் பேச வைங்கன்னு. அப்புறம் அவர் அப்படியே பரிசோதனை எல்லாம் பண்ணி பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸ்ட்ரா சதை வளர்ந்துருக்குது அவ்வளவுதான், அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 லட்சம் ஆகுனார். 3 வட்டிக்கு வாங்கி 3 லட்சத்தை கட்டுனா. ஆப்ரேஷன் சக்சஸ். இவன் போய் கேட்குறா, டாக்டர் என் மனைவி போ 8ஆம் நம்பர் ரூம்பில் எகிரி பேசிக்கிட்டு இருக்கிறா, போய் பாருனா. போய் கணவன் அப்படியே ஆசையா 15 வருஷம் பேசல, அந்த ஆசை மனைவியோட முதல் வார்த்தையை கேட்கறக்கு அப்படியே போய் அப்படியே கதவை திறந்தா. கதவை திறந்த உடனே கணவனை பார்த்ததி மனைவி பேச ஆரம்பிச்சா. 15 வருஷம் பேசாததை 10 நிமிஷத்துல பேசுனா. வாழ்க்கையில உன்னை கட்டினா என்ன சோகண்ட, சொத்துண்டா, நகையுண்டா, நட்டுண்டா, இருந்து என்ன பெற்றவங்க கொண்டு வந்து என்னைய பாலும் கிணத்துல தள்ளி, ஐயோ நான் அம்மியா இருந்திருந்தா ஊர் அரைச்சி இருக்குமே, ஆட்டாங்கல்லா பிறந்திருந்தா ஊர் ஆட்டி இருக்குமே, ஊருக்கு பயன்பட்டுருப்பனே, உன்னை கட்டி ஊனு 15 வருஷம் அடக்கி வச்சதல்ல 10 நிமிஷத்துல பேசுனா. திரும்ப கடன்னு ஓடி வந்தா. டாக்டர், 6 வட்டிக்கு வாங்கி வேணாலும் நான் கட்டுறேன், 6 வட்டிக்கு வாங்கி வேணாலும் நான் கட்டுறேன், தயவு செய்து மறுபடியும் அவளை ஊமையாக்குங்க டாக்டர்னா. இப்போ டாக்டர் கோவம் வந்துடுச்சு. டேய், வேணுங்கிறப்ப திறக்கிறது, வேண்டாங்கிறப்ப அடைக்கிறதுக்கு இது என்ன வாய்க்கா வரப்பாடா? ஒன்று பண்ணு, 50,000 கட்டு, உன்னை செவிடாக்குறேன்ட்டார். நீங்கள் இதில் நகைச்சுவைதான், ஆனால் இதுக்குள்ளே என்ன ரகசியம் இருக்குது தெரியுங்களா? ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் அமைதி ஆயிட்டோன்னு வைங்க, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதி ஆயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த வாழ்க்கை என்றென்றும் வெற்றி. மனைவி பேசும்போது கணவன் செவிடு, கணவன் பேசும்போது மனைவி செவிடு. நடிக்கணுங்க, செவிடா இருக்கணும்னு சொல்லல. இதுதாங்க வாழ்க்கையினுடைய வெற்றி. இப்போ நீங்கள் இந்த மணமகள்
மகிழ்வோர் மன்றத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். எத்தனை அறிஞர் பெருமக்களை, கலைஞர் பெருமக்களை இவர்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் சகோதரர் சொல்லும்போது சொன்னார் பாருங்க, வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திட்டோம்னா அந்த வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடைய முடியும். இப்போ எனக்கெல்லாம் நான் ஒன்றும் பெரிய பேச்சனையெல்லாம் அறிமுகப்படுத்தும் போதெல்லாம் சொன்னாங்க, நான் ஒன்றும் பெரிய பேச்சாளர் பரம்பரையில் பிறக்கல, ஒரு சாதாரண ஏழை விவசாயியோட பிள்ளை தான் நான். அப்பாவும் படிக்கல, அம்மாவும் படிக்கல, படிப்பறிவு இல்லாதவங்க தான். மாணவ செல்வங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒன்றும் அவ்வளவு அறிவாளி கிடையாது, நானும் உள்ள ஒரு உயர்ந்த படிப்பா அதுவும் கிடையாது, ஒரு நார்மல் படிப்பாளி தான். என்ன எல்லாத்துலேயும் பார்டரில். இப்போல்லாம் அதிக மதிப்பெண் வாங்கினீங்க, ஆச்சரியப்படுறோம். 1194 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறோம். அன்னைக்கெல்லாம் நாங்கள் பார்டரில் தான் பாஸ் பண்ணோம். அந்த மாதிரியான சொல்லித்தர ஆள் கிடையாது. அன்னைக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் வெளியிலேயே போகக்கூடாதுன்னு வச்சுருந்த காலகட்டம். அதையெல்லாம் மீறி என்னை பள்ளிக்கூடம் போ அப்படின்னு சொல்லி என்னுடைய அப்பா அனுப்பிச்சி வச்சார். அது பேச்சாளர் அப்படிங்கிறது மருந்துக்கும் கூட எனக்கு வராது. ஆனால் நான் 9ஆம் வகுப்பு வரும்போதுங்க எங்கள் பள்ளிக்கூடத்தில் பேச்சு போட்டி நடத்தினாங்க. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு எல்லா பள்ளி மாணவர்களுக்கிடையே பேச்சு போட்டி. அப்போ எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, நம்ம பள்ளியின் சார்பாக யாரோ ஒருத்தர் பேசணும்னு. எங்கள் ருக்குமணி டீச்சர் என்னையும் கேட்காம சாந்தாமணின்னு பேரை கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், டீச்சர் எனக்கு எடுத்துட்டீங்களா? ஏன்னா இந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு ரொம்ப பயம். நான் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டால் இப்படியெல்லாம் பேசிடுவேன். அப்படி ஒரு தடவை இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்ணார், நிகழ்ச்சி முடித்த பிறகு, அக்கா உங்கள் அட்ரஸ் கொடுங்கக்கா அப்படின்னாரு. சரி, ஏதோ அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்மளை புக் பண்ணுவாருன்னு நம்பி அட்ரஸை கொடுத்தங்க. நான் போய் வீடு சேர்றதுக்கு முன்னால் என் ஃபோட்டோவை அனுப்பிச்சி விட்டார். அங்கே என் மாமியை அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டு, டே தம்பி பார்த்தையாடா, குடும்பமானத்தை எப்படியெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்கிறான்னு பாருடா, போய் பிச்சை எடுத்து கை நீட்டி பேசினது பிச்சை எடுத்து பேசிகிட்டு இருக்கிறாடான்றது. அதனால தான் கொஞ்சம் எடுத்துருங்கன்னு நான் சொன்னேன். இப்போ அந்த அளவுக்கு ஒன்று பேச்சாளர் இல்லை. எப்படி நான் பேசுறது டீச்சர், எனக்கு பழக்கம் இல்லைங்க டீச்சர். அப்போ எங்கள் டீச்சர் சொன்னாங்க பாருங்க ஒரு வார்த்தை, ஏய் அங்கே உட்காந்துட்டு 1 மணி நேரம் பேசுகிறீங்களடி, பெஞ்சில் உட்காந்துட்டு 1 மணி நேரம் பேசுவேன், ஒரு வகுப்பு முழு நேரம் பேசிகிட்டே இருப்பேன். ஆனால் அதை விட என்ன ஒரு சிறப்பு தெரியுங்களா, எங்கள் அம்மா தான் முதல் ஜோசியக்காரி. அவள் தான் அழகாக சொன்னா, நீ பிறந்தப்பவே தெரியுண்டி நீ வாத்தியார் வேலைக்கு தான் போவேங்கிறத எங்கள் அம்மா சொன்னான். அதே மாதிரி நான் ஆசிரியராக வந்துட்டேன். எப்படிம்மா கண்டுபிடிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, பிறந்து 1 மணி நேரம் ஓயாமல் அழுதியேன்னா. நான் 1 மணி நேரம் அழுதுனாமா, அதனால் அப்போ வாத்தியார் வேலைக்கு தான் போவேன்னு அவள் தீர்மானிச்சிட்டாங்கிற. அவள் முதல் ஜோசியக்காரி என் அம்மா. இப்போ எங்கள் டீச்சர் என்ன சொல்கிறாங்க, எழுதி கொடுக்குறேன்டி போய் பேசு. எதையும் 1 பக்கம் 2 பக்கம் எழுதி கொடுப்பாங்க, எப்படியோ மனப்பாடம் பண்ணி பேசலான்னா 7 பக்கம் எழுதி கொடுக்குறாங்க. ஐயோ 7 பக்கத்தை எப்படி மனப்பாடம் பண்ணுறது, நீங்கள் நம்ப மாட்டீங்க. தூங்கலை, சாப்பிடலை. இப்போல்லாம் கண்ணாடிகள்லாம் இந்த மாதிரி நிலை கண்ணாடியெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் கிராமம், செவுத்துலேயே கண்ணாடி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம முகம் மட்டும்தான் தெரியும். அது இங்கே பார்த்தா அது 4 உருவமாக தெரியும். அப்படி பயமுறுத்துகிற பூத கண்ணாடி மாதிரி இருக்குது. அந்த கண்ணாடி முன்னாடி என்னை பார்த்து பார்த்து பேசி ஒரு வழியாக ரெடி ஆயிட்டேன். போட்டி நடக்கிற நாள் வந்தாச்சு. வந்து எல்லாரும் அப்படி முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. பல பள்ளிக்கூடத்துலேருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க. ஜட்ஜு பண்ணுற நீதிபதிக்கு 3 பேர் முன்னால் வந்து உட்கார்றாங்க. எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கள் டீச்சர் கடைசியாக கூப்பிட்டாங்க, இங்கே பாருடி, பேசுறது பெருசு இல்லை, பரிசு வாங்கணும். நாங்கள் பேசுகிறதே இங்கே எனக்கு நடுங்கிட்டு இருக்குது, இதில் நான் பரிசு எப்படி வாங்கிறது? சரி இவங்க அதோடு நிறுத்தினா பரவாயில்ல, அப்படி பரிசு வாங்கலின்னா பெரம்படிங்கிறாங்க. நாங்கள் படிக்கிற காலத்தில் அடியாத புள்ள படியாது. சேர்த்தும் போது எங்கள் அப்பா சொன்னது இன்னைக்கு ஞாபகம் இருக்குது. சாந்தாமணிக்கு 2 கண்ணை விட்டு தோலை உரியுங்கன்னு சொன்னது எங்கள் இன்னும் ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு முறைச்சி பார்த்தோன்னு வைங்க, முறைச்சி பார்த்தா 3 மாதம் ஜெயிலில் போடுறக்க மாணவ செல்வங்கள் ரெடியாக உட்காந்துருக்கிறா. அதில் ஒரு சவால், மவளை நீ ஒரு டீச்சராக இருந்தால் அடிச்சுப்பாரு. ஏன் அடித்தா 6 மாதம் நான் கம்பி எண்ணுவேங்கிறத அவன் கரெக்டாக எண்ணிட்டு உட்காந்துருக்கிறா. காலம் மாறி போச்சுங்க. எங்கள் டீச்சர் சொல்கிறாங்க பெரம்படிங்கிறாங்க. எனக்கு இருந்த பேச்சும் வரல. எப்படியோ ஒரு வழியாக தைரியப்படுத்தி எல்லாம் பேசுகிறாங்க. வந்தவங்களாம் இப்படி கையாக அப்படி பேசுகிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாந்தாமணின்னு என் பேரை கூப்பிட்டாங்க. இப்படி வந்த மேடைக்கு முன்னால் நான் நின்ன உடனே கூட்டத்தை பார்த்ததே எனக்கு அப்படியே ஒரு நடுக்கம் வந்துடுது. சகோதரரும் கூட காளிதாசும் கூட அழகாக சொன்னார், கூட்டம் அப்படியே மேடம்
அரங்கமே நிறைஞ்சு போகு அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் என்ன கூட்டம்? நீங்களும் ஒரு கூட்டமா? நான் கேட்குறேன், இதெல்லாம் ஒரு கூட்டமா எங்களுக்கு? போன வாரம் வேதாரண்ய கடற்கரையில் நான் பேசினேன். 2 கோடி பேர், 2 கோடி பேர். ஒருத்தன் புண்ணிய கோடி, இன்னொருத்தன் தனகோடி. அந்த 2 பேரும் மைக் செட்டுக்காரர். ஏம்மா பேசி முடியுமா? நீ முடிச்சாதான் நான் எடுத்துகிட்டு போகணுன்ட்டாங்க. இதெல்லாம் பேச்சாளர்களுக்கு இதெல்லாம் நாங்கள் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கல்யாண வீட்டுக்கு பேச கூப்பிட்டு போனாங்க. பெரும்பாலும் நான் கல்யாண வீடுகளுக்கு போக மாட்டேன். அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி, மேடம் டிவிலெல்லாம் பேசுகிறீங்க மேடம், வாங்க மேடம் சொல்லி தைரியமாக கூப்பிட்டாங்க. ஒரு தைரியத்தில் போயிட்டேன். போய் பேசுனா இப்போல்லாம் எவ்வளோ ரசித்து கேட்குறீங்க. அங்கே அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் பாட்டுக்கு நான் பேசுகிறேன். எனக்கு ரொம்ப முடியல. அந்த அமைப்பாளரை கூப்பிட்டேன், சார் என்ன சார் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் சார் என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார். வாருங்க, என்ன மேடம் சொல்லி உங்களை கூப்பிட்டா? தனி பேச்சுன்னு தானே கூப்பிட்டா, பேசுங்க. புலம்ப விட்டுட்டாங்க. எனக்கு கோபம் வந்துடுச்சு. இத்துடன் முடிக்கிறேன். என்ன ஒருத்தர் ஓடி வந்தார், என்ன என்ன அவசரம், ஏன் முடிக்கிற, இன்னொரு 10 நிமிஷம் பேசுன்னு. நான் நினச்சேன், ஓ அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு கூட்டம் நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்குதுன்னு. ஐயா அப்படி நல்லா இருக்குதுங்களானே, இல்லை இப்போதான் அப்பளம் பொரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு 10 நிமிஷம் பேசுங்க. இன்னைக்கு பேச்செல்லாம் அப்படி மாறி போயிடுச்சுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.